ஹாய் கேஸ், நான் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூம் தாம் அப்படின்னு ஹிந்தியில் வெளியாக இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ரிஷப் ஜட்ஜ் டைரக்ஷனில் யாமி கௌதம்தார், பிரதீப் காந்தி அவங்க 2 பேர் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் ஆரம்பித்தோடனே ஒரு காரில் வர்றாங்க. காரில் ஒருத்தவங்களை வர்றவங்கள அடித்து போட்டு ஒரு பெரிய கொள்ள கும்பல் வந்து ஒரு பணப்பையை தூக்கிட்டு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று ஒரு ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து பேசி 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிறாங்க. அது ஒருத்தர் 2 பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவரால் முடியலை. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் 2 பேரும் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றதுக்காக வந்து அடுப்பில் வெந்நீர் அந்த இதை வைக்கிறா, தண்ணியை கொட்டி வச்சுட்டு இருக்கா. அவரோட ஹீரோ சொல்கிறாரு, காபி போடுறதுக்கு முதல்ல பாலை தானே கொட்டணும், தண்ணியை கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்படி போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவு தட்டுறது கேட்கும். திறந்து பார்த்தோம்னா 2 பேர் நின்றுட்டு இருப்பான் துப்பாக்கியில். எடுத்தோடனே சார்லி எங்கே அப்படின்னு கேட்பான். சார்லியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற இடத்துல வந்து சார்லி எங்கே கேட்டால் எங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழம்பிட்டு இருப்பாங்க. பெரிய போராட்டம் நடக்கும். இவங்க தள்ளி விடுவாங்க, இவங்க தள்ளி விடுவாங்க. எப்படியே அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் வச்சிருக்கா பாருங்க, சுடு தண்ணி தூக்கி மேலே கொட்டி விட்டுட்டு 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. இது பிறகு தான் படத்தோட கதைய ஆரம்பிக்கும். அவங்க சார்லின்னு ஒருத்தரை வந்து தேடிட்டு வருவாங்க. அவங்க இந்த 2 பேரையும் விட மாட்டாங்க. அவங்க எங்கேயோ போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. விடாமல் தேடிக்கிட்டே அவங்க விரட்டிகிட்டே இருப்பாங்க, இவங்களும் ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நேரத்தில் வந்து இந்த சார்லிங்கிற என்ன விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. இது என்னங்கிறது அது சார்லிங்கிறது ஒரு பென்ட்ரைவு. அந்த பென்ட்ரைவ் வந்து சார்லி உருவத்தில் இருக்கும். அதனால தான் சார்லின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இது தேடிட்டு இருக்கும்போது அந்த பென்ட்ரைவ் வந்து இந்த பொண்ணுடைய பேக்கில் போட்டிருப்பாங்க. இவள் ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி வச்சுருப்பா. அந்த பேச்சுலர் பார்ட்டி நடக்கும் போது இந்த பென்ட்ரைவ் வந்து இவள்கிட்ட இருக்கும். இவள் என்ன பண்ணுவாள், அந்த பேச்சுலர் பார்ட்டி நடக்கும்போது யார்கிட்டயோ கொடுத்துருவாங்க. அது யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியாமல் அதை வந்து போய் கண்டுபிடிக்கிறது தான் கதை. யார்கிட்ட கொடுத்தோன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அப்புறமா அதை வந்து இவங்களோட வில்லன் கும்பலுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா என்ன ஏது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. நல்லா கொண்டு போயிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு புரிதல் உணர்வு. அந்த ஹீரோவும் ஹீரோயினுக்கும் இடையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது. ஹீரோ வந்து ஒரு பயந்த கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயின் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணாக நடிச்சிருக்கிறா. அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படி ஒரு கேரக்டர் அமைப்புது. அந்த மாட்டிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ காப்பாற்ற மாட்டார், ஹீரோயின் தான் காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நேரத்தில் வந்து அந்த ஹீரோவுக்கு அந்த பயம் போகிற மாதிரியும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி. அதையும் ஹீரோ தெரிஞ்சுக்கிற மாதிரி வாய்ப்பு வச்சு 2 பேருக்கும் ஒரு புரிதல் உணர்வு வந்து 2 பேரும் வந்து புரிஞ்சு திரும்ப அந்த வாழ்க்கையை எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கிறதையும் அப்படியும் கொண்டு போயிருப்பாங்க கதையை. இந்த பென்ட்ரைவை எடுக்கிற மாதிரி, பென்ட்ரைவை தேடி போகிற மாதிரியும் கதையை கொண்டு போய் நல்லா காமெடியாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நல்ல திரைக்கதை அமைப்பு இது. ஒரு சில இடத்துல தொய்வாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். புதுசாக காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டியோட ஒய்ஃபையும் சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதில் தான் அந்த படத்தோட டேர்னிங் இருக்கும். அதில் அவங்க சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு குறைகளை விட்டு கொடுத்து போகணும், குறைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹீரோ சொல்லுவார், குறைகளை புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை எப்படி ஒருத்தர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த செக்யூரிட்டி, அந்த ஏற்றுக்காத குணத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது அருமையான சீனாக இருக்கும். அது அப்போ தான் அந்த 2 பேருக்கும் ஒரு புரிதல் உணர்வு வரும். அப்படியே மறுபடியும் மேலே போயிட்டு அந்த போலீஸ்லாம் விரட்டிட்டு வந்தோன்னே மேலே போவாங்க, அந்த பில்டிங் மேலே போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 பேர் இவர் ரொம்ப பயந்துட்டு இருப்பார். அப்போ வந்து ஹாப்பி வருஷப்பிறப்பு ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் வெடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து பாருங்க வந்து எவ்வளோ இதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுவா. இல்லை எனக்கு பயம் இருக்குது, நான் வரமாட்டேன், நீங்கள் பில்டிங்கோட மேலே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரமாட்டார். அவர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு காமிக்க வைப்பா. அப்போ அந்த இடத்துல 2 பேரும் கை கோத்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல நல்லா இருக்கும். அந்த ஒளிப்பதிவாளர் அந்த 2 பேரும் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து இந்த பார்ட்டியில் போயிட்டு அந்த பார்ட்டி ஒரு பையன் நடத்திட்டு இருப்பான், பேச்சில் ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க போயிருப்பாங்க. அவன் சொன்னான் வீட்டில் இருக்கு அப்படிமா. நான் வீட்டில் இருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த பார்ட்டியில் யாராவது நான் வர்ற வரைக்கும் இந்த யாராவது ஒருத்தர் நடத்தணும்னு நான் நடத்துனேன்னு சொல்லுவார் ஹீரோ. அப்போ அவர் பார்ட்டியில் போயிட்டு கலந்துட்டு நடத்திட்டு இருப்பார் பாருங்க. அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய அந்த ஹீரோட டிரான்ஸ்பர்மேஷன் சீன் இது. அந்த அவருடைய பயந்த கேரக்டர்லேருந்து மாறி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் சேடாக் காமெடி மாதிரி பண்ணுவார். எல்லாம் சத்தம் போடுவாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுன்னுவாங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சூப்பராக டான்ஸ் போட்டிருப்பார். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஹீரோயினை பார்த்து அசத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள். ஒரு 2 மணி நேரம், அதாவது 1.49 நிமிஷம் அந்த படம் ஓடுது. 1.49 நிமிஷமும் அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம்.
புதுசாக இருக்கும் சீனு, நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.